கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 61வது நாள். இன்றைக்கி எனக்கு வீக்லி பரேட் இருந்துச்சு. அதனால் அதை முடிச்சுட்டு 9 மணிக்கு தான் நான் வந்தேன். அதனால் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. அதனால் பசங்க அங்கே போயிட்டாங்க. 2 பசங்க மட்டும் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு காலையில் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணேன். 9 to 10 1 மணி நேரம் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணோம். காலைல எப்பவும் போல் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அப்படியே ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். ரன்னிங் முடிச்சுட்டு இன்றைக்கி லைட்டாக ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணோம் ஒரு அரை மணி நேரம். அதை முடிச்சுட்டு இன்றைக்கி போனஸ் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்லேருந்து இப்போ வரைய பல தடைகள் வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம சேலஞ்சை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதுக்கு கடவுள் கருணையும் என் கூட ஒர்க் பண்ணுற சக காவலர்கள் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நைட் டியூட்டி முடித்து வேகமாக என்னை மாற்றி விடுவாங்க. எப்போது எடிட்டிங் டைம் ஆச்சு ஏதாவது டைம் கேட்டால் உடனே அனுப்பிவிடுவாங்க. அவங்களுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. அதுபோல் என்னை ஃபாலோ பண்ணுற, என்னை கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்களால் தான் இந்த சேலஞ்சு நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு. காலையில் ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அப்படியே வார்ம் டவுன் பண்ணிவிட்டு நான் டியூட்டி கிளம்பிட்டேன். ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணான்னு பசங்களை வர வச்சா ஒரே மழை பெஞ்சிச்சு. பசங்க வந்துட்டாங்க ஈவினிங்கு. அவங்கள மேலே உள்ள திடலில் வச்சு இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண வச்சேன். என்னோடய ஆசை இந்த பசங்களை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும். ஒரு ப்ரோ கபடி லெவல், ஒரு இந்தியன் கபடி டீம் லெவல் இந்த பசங்களை கண்டிப்பாக நான் ரெடி பண்ணுவேன். இப்போ 10th படிக்கிறாங்க. இந்த பசங்களை இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே ஒரு தரமான பிளேயராக கண்டிப்பாக நான் உருவாக்கி காட்டுவேன். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து கபடி பிளேயரும் நல்லா கேட்டுங்க. நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும். சும்மா கபடியை விளாண்டோம் போனோம் அப்படின்னு இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரோ கபடி லெவல், ஒரு இந்தியன் டீம் கபடி லெவல், தமிழ்நாடு பிளேயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போகணும். அதுக்காக முயற்சியை இப்போ இருந்தே ஆரம்பிங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே.